ஜிஎஸ்டி சாலவாக்கம் கூட்ரோடு பக்கத்தில் பெர் ஸ்கொயர் ஃபீட் வெறும் 550 ரூபா சொன்னால் நம்ப முடியுதா? ஆமாங்க, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு லேண்டு பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த லேண்டை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட முடிவை ஸ்ட்ராங்காக எடுங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும் குளோபல் சிட்டி. ஸோ குளோபல் சிட்டி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்தில் தான் வருது. ஸோ குளோபல் சிட்டியோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாலே போதும் இந்த லேண்டோட வேல்யூ நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஹைக் ஆயிரும். ஸோ இந்த லேண்ட்லேருந்து சரியாக ஒரு 12 நிமிஷம் நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ஜிஎஸ்டி ரீச் பண்ணிக்க முடியும். ஸோ ஜிஎஸ்டி ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜிஎஸ்டிலேருந்து மேல்மருவத்தூராக இருக்கட்டும், நார்த்தில் சென்னையாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்தையுமே உங்களால் ரொம்ப ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். உங்கள் கையில் ஒரு 3.25 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும் உங்களால் இங்கே சொந்தமாக ஒரு லேண்ட் வாங்கிக்க முடியும். ஸோ இப்போ இங்கே நார்த்து, ஈஸ்ட், வெஸ்ட், சவுத்துன்னு சொல்லி எல்லா ஃபேஸிங்லையுமே பிளாட் அவைலபிளாக இருக்குது. கார்னர் பிளாட்ஸ் முதற்கொண்டு எல்லா சைஸ்லையுமே பிளாட் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ வந்தீங்க அப்படின்னா உங்களால் உங்களுக்கு பிடிச்ச பிளாட் சூஸ் பண்ணிக்க முடியும். சரிப்பா, நான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இந்த இடம் வாங்குறேன் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு பக்கத்தில் குளோபல் சிட்டியும் வரணும்னு சொல்கிறீங்க. ஸோ வந்துருச்சு அப்படின்னா நான் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டோட வேல்யூ கண்டிப்பாக கூடும். ஸோ நான் விற்கும்பொழுது நான் யார்கிட்ட விற்பேன், எப்படி விற்பேன், எனக்கு ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்குமே இவங்க ஒரு நல்ல ஆப்ஷன் தர்றாங்க. அதாவது இப்போ நீங்கள் இடம் வாங்கி ஒரு 4 வருஷம் ஹோல்டு பண்ணிவிட்டு அன்னைக்கு மார்க்கெட் ரேட் விற்க நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இவங்கள்ட்டே கொடுத்துட்டு ரீசேல் பண்ணிக்கிற முடியும். ஸோ அன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்ன போதோ அதே ரேட்டுக்கு இவங்களுமே உங்களுக்கு விற்று கொடுத்துட்றாங்க. இவ்வளோ வெளிவாகக்கூடிய இந்த ப்ராஜெக்டை நீங்கள் பார்க்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இவங்க ஃப்ரீயாகவே சைட் விசிட்டுமே அரேஞ்ச் பண்ணி தராங்க. அதாவது உங்கள் வீட்டுக்கே வந்து பிக்கப் பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்டை காமிச்சிட்டு திரும்ப உங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு இவங்க உங்களுக்கு சைட் விசிட்டுமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்ல இருந்து. இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் பெல் பட்டன் மறந்துக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்த எந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் சொல்ல போகிறது இல்லாமல் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு லேண்டு பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சொந்தமாக சொத்துவாக நினச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ஒரு நல்ல சூட்டான ப்ராஜெக்டாக இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இங்கே இப்போ ரேட் ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்டை நம்மளுக்கு ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்காது எஸ்கே கார்டன். ஸோ எஸ்கே கார்டனில் ஆக்சுவலி 2 ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது கோல்டன் பிளாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் நேம் வச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் ஜிஎஸ்டி. ஸோ ஜிஎஸ்டி சாலவாக்கம் கூட்ரோடு அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அங்கேருந்து எக்ஸாக்டாக ஒரு 12 நிமிஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் இந்த ப்ராஜெக்ட் ரீச் பண்ணிக்க முடியும். ஸோ அதாங்க, ஸோ அப்படி பார்க்கும்பொழுது உங்களால் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து சென்னையிலேருந்து மேல்மருவத்தை தாண்டி போகக்கூடிய ஜிஎஸ்டியை உங்களால் வெறும் 12 நிமிஷத்தில் ரீச் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இப்போ டிடிசிபி அப்ரூவ்டும் வாங்கி வச்சிட்டாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வெளியே போனாலேயும் உங்களால் சென்ட் சிஸ்டம் மாதிரி ஸ்கூல் ரீச் பண்ணிக்க முடியும். ஸோ இது இல்லாமல் உங்களால் எவர்வின் வித்தியாசமாக இருக்கட்டும், விவேகானந்த வித்யாலயமாக இருக்கட்டும், இது போல எக்கச்சக்கமான ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து உங்களால் ரீச் பண்ணிக்க முடியும். ஸோ இது இல்லாமல் ஆதி பராசக்தி மெடிக்கல் காலேஜ், கற்பக விநாயகா காலேஜ், ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல், ஸோ இது போல இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ரொம்ப க்ளோஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் எல்லாமே லொக்கேட்டாக இருக்குது. ஸோ இருந்தாலும் இந்த லேண்ட் யாருக்கப்பா சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் ரேட் ரொம்ப கம்மியாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு இடம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த லேண்ட் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா இந்த லேண்டோட ரேட்டு தாங்க. ஸோ ஜிஎஸ்டிக்கு பக்கத்தில் டிடிசிபி அப்ரூவலோட பெர் ஸ்கொயர் ஃபீட் வெறும் 550 ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ 550 ரூபாய்க்கு டிடிசிபி அப்ரூவலோட லேண்ட் கிடைக்கிறதே கஷ்டம். ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு க்ளோஸில், அதாவது ஜிஎஸ்டிக்கு ரொம்ப க்ளோஸில் 550 ரூபாய்க்கு லேண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பொதுவாக ஒரு 550 ரூபாய்க்கு லேண்ட் தர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே பிளாட் சைஸ் எல்லாமே ஒரு 1000, 1200 தான் இருக்கும். ஸோ மினிமம் பிளாட் சைஸ் அவ்வளோதான் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இவங்க பார்த்தீங்க அப்படின்னா 700 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து லேண்ட் எல்லாமே இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது உங்கள் கையில் வெறும் ஒரு 3,75,000 ரூபாய் இருந்தாலே போதும் உங்களால் இங்கே ஒரு லேண்ட் வாங்கிக்கிற முடியும். ஸோ இப்போ வந்தீங்க அப்படின்னா எல்லா ஃபேஸிங்லையுமே லேண்ட் பிளாட் அவைலபிளாக இருக்குது. நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத்துன்னு சொல்லி எல்லா ஃபேஸிங்லையுமே பிளாட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இதையுமே தாண்டி கார்னர் பிளாட்ஸ் முதற்கொண்டு எல்லாமே இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணிக்கிற முடியும். ஸோ டோக்கன் அட்வான்ஸாக வெறும் ஒரு 50,000 ரூபாய் கட்டிங்க அப்படின்னா இவங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கான டாக்குமெண்ட் எல்லாமே கொடுப்பாங்க. அது எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு அடுத்து நீங்க ப்ரொசீட் பண்ணிக்கிற முடியும். ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டை இப்போ நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, அதாவது பெர் ஸ்கொயர் ஃபீட் வெறும் 550 ரூபாய்க்கு நீங்க வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஒரு growth இருக்கு இல்லையா? பொதுவா லேண்ட்ல போட்டது எப்பவுமே டிக்ரீஸ் ஆகவே ஆகாது, எப்பவுமே growth தான் ஆகும். அதுவும் லேண்ட்ல போட்டது அப்படின்றது டிக்ரீஸ் ஆக வாய்ப்பே கிடையாது, ஒன்லி growth மட்டும் தான் ஆகும். ஸோ அதையுமே தாண்டி ப்ராஜெக்ட் பக்கத்தில் ஏதாவது கவர்மெண்ட் அப்ரோச் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க பெரிய
பெரிய growth எதிர்பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்பொழுது குளோபல் சிட்டி கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ குளோபல் சிட்டி இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து கொஞ்சம் பக்கத்துல தான் வருது. ஸோ அந்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாலே போதும். ஸோ இந்த லேண்டோட வேல்யூமே கண்டிப்பா கூடிடும். ஸோ அதனால இப்போ வெறும் 550 ரூபாய் கிடைக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டை நீங்க வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல ஒரு 4 வருஷமோ 5 வருஷத்துக்கு அப்புறமோ நீங்க பார்க்கும்பொழுது கண்டிப்பா இந்த லேண்டோட வேல்யூ கூடி இருக்கும். சரிப்பா, லேண்டோட வேல்யூ கூடிருச்சு, நான் விற்கும் பொழுது நான் யாருக்கிட்ட போய் கொடுப்பேன், எப்படி நான் கொடுப்பேன், எனக்கு விற்க தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்குமே நீங்க கவலைப்பட தேவையே கிடையாது. ஸோ இப்போ நீங்க வாங்குறீங்க இல்லையா, இவங்களேவும் உங்களுக்கு ரீசேலுமே பண்ணி கொடுத்துட்றாங்க. அதாவது 4 to 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க சேல் பண்ற மாதிரி ஐடியா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்கள்ட்டே சொல்லுங்க. இவங்களேவும் அன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்னவோ அந்த ரேட்டுக்கு இவங்க உங்களுக்கு வித்து கொடுத்துட்றாங்க. இல்லப்பா நான் வீடு கட்டி குடியேறேன் அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ இங்கிருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் போனீங்க அப்படின்னா உங்களால சாலவாக கூட்டு ரீச் பண்ணிக்க முடியும். ஸோ அங்கே நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாமே இருக்குங்க. அதாவது கிராசரி ஷாப்பா இருக்கட்டும், மெடிக்கலா இருக்கட்டும், ஏடிஎம்மா இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே அங்க அவங்க ரீச் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட லொகேஷன்ல தான் இந்த லேண்ட் லொக்கேட்டா இருக்குது. ஸோ இந்த லேண்டை பொறுத்தவரை நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு லேண்ட் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த லேண்ட் உங்களுக்கு சூட்டபுளா இருக்கும். ஏன் சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேண்ட்ல போடுறது எப்பவுமே டிக்ரீஸ் ஆகாது, இன்க்ரீஸ் ஆக போகுது. இதையுமே தாண்டி கவர்மெண்டோட ப்ராஜெக்டான குளோபல் சிட்டி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்தில் தான் வருது. ஸோ அதையுமே வச்சு பார்க்கும்பொழுது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு லேண்ட் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த லேண்ட் சூட்டபுளாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் பார்க்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இவங்க ஃப்ரீயாகவே சைட் விசிட்டுமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது உங்கள் வீட்டுக்கே வந்து உங்களுக்கு பிக்கப் பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்ட்டை காமிச்சிட்டு திரும்ப உங்கள் வீட்லேயே ட்ராப் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு இவங்க உங்களுக்கு ஃப்ரீ சைட் விசிட்டுமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி இப்போ நான் சொன்னது இல்லாமல் உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப்லேயே கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கு, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறீங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான சந்திக்கும் வரை உங்கள் அமீர். டாடா பை பை, see you.